ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம 2 நாள் எடுத்த கிளிப்பிங் தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே கொடுத்துருந்துருக்கலாம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பசங்கள்லாம் லீவில் வீட்டில் இருந்ததுனால எடிட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. கோலம் சமையல்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டேன். அன்றைக்கி பன்னீர் இருந்துச்சு, அதனால் பன்னீர் கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலான்னு ரெடி பண்ணேன். குடமிளகாவும் பன்னீரும் சேர்த்துட்டு 2 கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். அப்புறம் இதுக்கு மசாலா வரமிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை, உப்பு அப்போது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கல. அப்புறம் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். குடமிளகாவும் அது கூட சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இது அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் கொஞ்சோன்னு, அப்புறம் மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸுக்கு எடுத்ததுனால எல்லாமே தாளித்து விட்டுட்டேன். இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம், கடுகு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வச்சுருந்தது, குடமிளகா வதக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் பன்னீர் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து இதானதுக்கப்புறம் லைட்டாக அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கணும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிக்கலாம். இது நெக்ஸ்ட் டே எடுத்தது. மத்தியானம் லஞ்சுக்கு சமைச்சிருந்தேன். காளான் செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் கொஞ்சம், கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்த காளான் சேர்த்துக்கலாம். பால் விற்கிற இடத்துல அந்த கீழே ட்ரே மாதிரி இருக்கும், அதில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதனால தான் கலர் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் காளான் நம்ம சேர்த்துட்டு மசாலா நிறைய போட தேவையில்லை. கொஞ்சம் எப்போயும் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நம்ம மசாலா நிறைய சேர்த்தோன்னா காளானோட ஃப்ளேவரே தெரியாமல் ஆயிரும். அதனால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி வற்றி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கலாம். அதை வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு அப்புறம் இங்கே பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, எப்பயும் போல் வெங்காயம் தாளித்து விட்டுட்டு வரமிளகா இருந்தால் போட்டுக்கலாம். அன்றைக்கி நான் பொடி மட்டுமே போட்டுக்கலான்ட்டு வரமிளகா போடலை. வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிட்டு பீட்ரூட் சேர்த்துட்டு உப்பு, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோன்னு சேர்த்து அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் சிம்லேயே வச்சுட்டு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம மரத்துலேருந்து பறித்த முருங்கக்காய் இருந்துச்சு, அதை வச்சு தான் கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். குழம்பு புளியெல்லாம் சேர்க்காமல் அது தேங்காய், சோம்பு அரைச்சி ஊற்றிட்டு கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். அதனால் அது மாதிரி செஞ்சுருந்தேன். மாங்காய் இருக்குதுன்றதுக்காக ஒரு 2 பீஸ் மட்டும் அதில் சேர்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. காளான் தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இறக்கிக்கலாம். பீட்ரூட்டையும் அடுத்த அடுப்புக்கு மாற்றிட்டு அப்புறம் காளான் இருந்ததை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே இதிலையே குழம்புக்கு தாளிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய், சோம்பு, கடுகு கொஞ்சம், அதுக்கப்புறம் பூண்டு நிறையா போட்டிருந்தேன், வெங்காயம் கொஞ்சம் போட்டிருந்தேன்.
நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து முருங்கைக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். வதக்கிட்டு எப்பயும் போல் நம்ம குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள்தூள் இதுங்கெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஊற்றுற அந்த பேஸ்ட் இருக்குல்ல, தேங்காய் பேஸ்ட், அதுவும் ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் திருப்பி கொதிக்க விடணும். அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிரும். நல்ல டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். டக்குன்னு அடிக்கடி அவசரத்துக்கு இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி தான் வைப்பேன். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பேன். இது நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சோம்பு, தேங்காய், காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், பேஸ்ட் ஆக்கிட்டு அதில் ஊற்றிக்கலாம் குழம்புல. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. சாதமும் வச்சாச்சு. அப்புறம் பாத்திரமும் எக்ஸ்ட்ரா இருந்ததை கழுவிட்டு சாப்பாடு வெந்துட்டு இருந்துச்சு. அந்த கேப்லேயே டீ போட்டு குடிச்சிக்கலான்ட்டு போட்டிருந்தேன். அப்புறம் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போட்டிருந்தேன் துவைக்கிறதுக்கு, அதுவும் எடுத்து கொண்டு போய் ஒரு வழியாக காய போட்டாச்சு. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்ட்டு அப்புறம் கேக்கு தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கேக்கு. அப்புறம் சரி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக எப்பயுமே நம்ம தென்னை மரத்துலேருந்து ஒரு குச்சி ஒடிச்சிட்டு போயிட்டு குத்தி பார்த்துக்கிறது. அப்படி செக் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.